Hello students, welcome to Tutor Tamil channel. இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் இந்த சேனலில் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் யூனிட் 1 லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடப்பகுதியில் 3 வீடியோ தொகுப்பை பார்த்துருப்பீங்க. இப்போ 4வது வீடியோ தொகுப்பை பார்க்குறோம். இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நியூட்டனுடைய 3வது இயக்க விதி அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, for every action there is an equal and opposite reaction, they always act on the two different body. அதாவது ஒவ்வொரு விசைக்கு சமமான எதிர்விசை உண்டு, விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறுபட்ட பொருள்கள் மீது செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்குவாஷ் கேம்னு ஒன்று இருக்குது. ஒரு பாலை எடுத்து சுவத்தில் அடிப்பாங்க, திரும்ப வந்து அந்த பால் வந்து பேட்டுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் இருக்குது. இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பால்னு வச்சுங்க. இந்த பாலானது முதல்ல என்ன பண்ணுது, இந்த பாலுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா ஏன்னு வைக்கிறோம். இந்த செவுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னு வைக்கிறோம். இப்போ இந்த ஏங்கிற ஆப்ஜெக்ட், இந்த இது ஆனது என்ன, இந்த பால் வந்து இந்த சுவற்றின் மீது படுது. பட்ட உடனே ஏ ஆனது பியின் மீது ஒரு விசையை செலுத்துது. இந்த விசைக்கு எதிரான ஒரு விசையை இந்த பி ஆனது இந்த பால் மீது செயல்படுத்துது. சரிங்களா, இதுதான் விஷயம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஒரு ஸ்குவாஷ் கேமில் வாலில் வந்து ஒரு பால் தூக்கி அடிக்கிறாங்க. அப்போ ஏங்கிற அந்த பாலானது பிங்கிற வால் மீது ஒரு ஃபோர்ஸை செயல்படுத்துது. இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அதுதான் வந்து எதிர்விசைன்னு சொல்கிறது. அது வந்து திரும்ப இந்த ஏங்கிற அதே ஆப்ஜெக்ட் மீது படுது. அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு விசை செயல்படுது, அதே மாதிரி இதில் ஒரு விசை செயல்படுது. ஒரே பொருளில் ரெண்டு விஷயம் செயல்படுவது கிடையாது. சரிங்களா, இப்போ இங்கே வருவோம். ஏ என்ற பொருள் ஒன்று பி என்ற பொருளின் மீது எஃப்ஏ அப்படிங்கிற விசையை செலுத்துது. அதே மாதிரி பி ஆனது தன் எதிர் விசையை ஏயின் மீது எஃப்பி ஏயின் மீது செலுத்துது. இவற்றின் எண் மதிப்பு ரெண்டுடைய விசையினுடைய மதிப்பும் சமம். அதனால் இவை ஒன்றுக்கொன்று எதிர் விசையில் செயல்படுகிறது. அப்போ ஃபோர்ஸு ஏயின் மீது செயல்படக்கூடிய ஃபோர்ஸு விசை, அதே மாதிரி பியின் மீது செயல்படக்கூடிய விசையானது எதிர் விசை. அப்போ அதனால தான் இங்கே ஃபார்முலாவில் பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, when birds flying they push their downwards with their wings. அதாவது ஒரு பறவையானது தனது சிறகுகள் மூலமாக விசையை வந்து காற்றில் கீழ் நோக்கி தள்ளுது. காற்று என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the air push the bird upward. அதாவது அந்த பறக்கிறதுக்கு தேவையான எதிர் விசையை காற்று வந்து அந்த சிறகுகளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி when a person swims he push the water using the hand backward. ஒரு நீச்சல் அடிக்கக்கூடிய வீரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரினை கையால் பின்னோக்கி தள்ளுறான். அப்போ விசையை அவன் செலுத்துகிறான். அந்த நபருக்கு எது சமமான எதிர் விசை மூலமாக அவன் முன்னோக்கி செல்கிறான். the water push the swimmer in the forward direction. இது வந்து ரியாக்ஷனு. அந்த ஸ்விம் பண்ணக்கூடியது வந்து ஆக்ஷனு. அதே மாதிரி இந்த பேட்ஸில் விங்ஸ் வந்து செயல்படுத்துறது ஆக்ஷனு, ஏர் செயல்படுத்துறது வந்து ரியாக்ஷனு. அப்புறம் தேர்ட் எக்ஸாம்பிள், வென் யூ ஃபயர் எ புல்லட், துப்பாக்கி சுடும்போது குண்டானது ரீகாயில் பேக்வேர்ட் அண்ட் த புல்லட் இஸ் மூவிங் ஃபார்வேர்டு. புல்லட் வந்து முன்னோக்கி செல்வது வந்து விசை ஆக்ஷன். த கன் ஈக்குவலைஸ் த ஃபார்வேர்டு ஆக்ஷன் பை மூவிங் பேக்வேர்டு. அப்போ கன் என்ன பண்ணுதுன்னா எதிர் விசையில் பின்னோக்கி தள்ளுது. துப்பாக்கி சுடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. அப்போ கன்று சுட்டோன்னு என்ன ஆகும், குண்டு முன்னாடி போகும்போது துப்பாக்கி பின்னோக்கி நகரும். அந்த பின்னோக்கி நகர்றது தான் எதிர் விசைங்கிற சொல்லக்கூடிய ரியாக்ஷன். முன்னோக்கி நகரக்கூடியது ஆக்ஷன். இதை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதாவது நேர்கோட்டு உந்த அலைன்மை விதி அப்படின்னு சொல்கிறது. கன்சர்வேஷன்னா என்ன, பாதுகாத்தல். இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிக்கிறது அப்படின்னு. விசையை வந்து செலவில்லாமல் அதை பயன்படுத்துறது தான் இது, அதை சேமிக்கணும். இப்போ there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force act on them.
அதன் மீது புறவிசை எதுவும் தாக்காத வரைக்கும் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து ஒரு பொருளினுடைய இயக்கத்தை சொல்லுவோம். அதாவது விசையினால் ஒரு பொருளில் ஏற்படக்கூடிய இயக்கம் தான் வந்து உந்தம்னு சொல்கிறது. அந்த உந்தம் வந்து நேர்கோட்டு பாதையில் செல்லும்போது என்னென்னா அது நேர்கோட்டு உந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உந்தத்துக்கான ஃபார்முலா, அதாவது லீனியர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இஸ் ஈக்குவல் டு எம்மின் பேர். பி என்பது உந்தத்தை குறிக்குது, எம்ங்கிறது மாசு, விங்கிறது வெலாசிட்டி. இந்த மாசுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அழிவின்மை விதியில் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு நிறை கொண்ட அப்படிங்கிறப்ப இதனுடைய நிறையானது என்னென்னா மாசு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 கிலோகிராமு. இது கம்மியாக இருக்குது. இதை வந்து நம்ம எரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா நீண்ட தொலைவுக்கு போய் இது விழுது. அதே நேரத்தில் 10 கிலோகிராம் நிறை கொண்ட ஒரு பொருளை தூக்கி போடுறோம், அது வந்து கம்மி தூரத்துக்கு போகுது. அப்போ வந்து லெஸ் மாஸாக இருக்கும்போது அதுக்கு மோர் வெலாசிட்டி, அதிக திசைவேகம் இருக்குது. அதே நேரத்தில் மோர் மாஸாக இருந்ததுன்னா, அதிக நிறை கொண்டதாக இருந்ததுன்னா அது வந்து லெஸ் வெலாசிட்டியோடு இருக்குது, குறைந்த திசைவேகத்தோடு செல்லுது. இப்போ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்தில் பாருங்கள், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்ட் படத்தில் ஏங்கிற பொருள் M1 மாஸில் இருக்குது, பிங்கிற பொருள் வந்து M2 மாஸில் இருக்குது. சரிங்களா? இதோடைய மாசை காட்டில் ஏயோடைய மாசை காட்டிலும் பியோடைய மாஸ் குறைவு. இது ரெண்டும் தொடக்க திசைவேகம்னு எடுத்திங்கன்னா U1 U2ங்கிற திசைவேகத்தில் இது ரெண்டும் செயல்படுது. இது ரெண்டு கடையில் கேப் இருக்குது, ஒரு கணிசமான அளவு இடைவெளி இருக்குது. இது ரெண்டும் வந்து இந்த மேலே சொன்ன மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறவிசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பு மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். புறவிசை எதுவுமே செயல்படலை. இது ரெண்டும் என்ன பண்ணுது, ஒரே இதில் போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏயினுடைய திசைவேகம் வந்து மாறுபடுது. இது எந்த திசையில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகுது. ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்கிறப்ப இரண்டுமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டே இருக்குது. இப்போ ஏயினுடைய திசைவேகம் சிறிது மாறுது. அப்போ மாறும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த நிகழ்வான பியில் போய் மோதுது. அப்போ மோதும் போது என்ன ஆகுதுன்னா, ஏயானது பியின் மீது ஒரு விசையை செயல்படுத்துது, அதுக்கு பேர் விசை. அதே நேரத்தில் பியானது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயின் மீது ஒரு விசையை செயல்படுத்துது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏயினுடைய வேகம் குறைந்து அந்த வேகம் இதனுடைய ஏயினுடைய வேகம் எல்லாமே பியின் மீது செலுத்தப்பட்டு பியானது அதை விட்டு சிறிது வேகத்தோடு செல்லுது. அப்போ இதனுடைய திசைவேகம் ஏவுக்கு வந்து V1, பிக்கு வந்து V2ன்னு கணக்கிடப்படுது. சரிங்களா? இப்போ நியூட்டனுடைய இரண்டாவது விதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F is equal to ma அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. m என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடுக்கம், அதாவது ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஆக்சலரேஷன் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ஆனது பியின் மீது ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்தி இங்கே திசைவேற மாறுபாடை உருவாக்கிறது. அப்போ பொருள் ஏயினுடைய விசையானது என்ன பண்ணுது, இந்த M2, இதுதான் M2 மீது அதனுடைய திசைவேகத்தில் ஒரு மாற்றத்தை முடுக்கத்தை உருவாக்குது. முடுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி திசைவேகம் மைனஸ் தொடக்க திசைவேகம், அதாவது V2 மைனஸ் U2, இது ஒரு கால வினாடி நேரத்தில். அப்படிங்கிறப்ப இதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலாவாக மாறுது. இப்போ இது மோதனதுக்கு அப்புறம் என்ன ஆகுச்சு அப்படின்னு பண்ணால், ஃபோர்ஸ் ஆன் த பாடி ஏ டியூ டு பியினால் ஒரு விசை ஏயின் மீது செயல்படுத்தப்படுது, அது வந்து எதிர்விசை. அப்போ அது வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். FB ஈக்குவல் டு M1 V மைனஸ் U1 பை T அப்படின்ட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷனை குறிக்குது, அதே முடுக்கம். இப்போ பார்த்திங்கன்னா F is equal to ma அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இங்கே டெரிவேட் ஆகும். அந்த நியூட்டனுடைய மூன்றாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அந்த விதியின்படி இருவேறு பொருட்கள் மீது செயல்படும் அந்த விசை அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஆக்ஷன் விசை யார் மேலே செயல்படுது, ஃபோர்ஸு பியில் செயல்படுது. அந்த பியிலிருந்து வந்து ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் செயல்படுது, அது வந்து எதிர்விசை, அதாவது ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே பியினுடைய இது என்னது, M1 இன்ட்டு V1 மைனஸ் U1 பை T அப்படிங்கிறது தான் இதனுடைய ஃபார்முலா. இதை இங்கே டெரிவேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஏயினுடைய சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிறை M2 மைனஸ், இது எதிர்வினைங்கிறனால மைனஸ் குறி வந்துருச்சு. அப்போ V2 மைனஸ் U2 பை T. இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா M1 எப்படியே இங்கே வச்சுக்கிட்டு V1 இப்படியே வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் பெருக்கிறோம், M1 இன்ட்டு V1. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய M2 இன்ட்டு V2ன்னு இருக்குது. இந்த மைனஸ் குறியில் இருக்கக்கூடியது இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடுது. அப்புறம் அதே மாதிரி இங்கே M1 இன்ட்டு U1 இங்கே கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி M2 இன்ட்டு U2வை இங்கே கொண்டு வந்தோம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா வரக்கூடிய விசையினுடைய மொத்தமும் இந்த M1 V1 இந்த FBயினுடைய மீது செயல்பட்ட விசையும் சமமாக இருக்கும். The above equation confirm in the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. அதாவது மோதலுக்கு முன்னும் மோதலுக்கு பின்னும் ஏற்படக்கூடிய விசை சமம் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. இந்நிகழ்வில் வெளிவிசையின் தாக்கம் ஏதும் இல்லாத போது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன்னுள்ள மொத்த உந்த மதிப்புக்கு சமம் என்பதை காட்டுகிறது. இது பொருளின் மீது செயல்படும் மொத்த உந்தம் ஒரு மாறிலி என்ற நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியை வந்து நிரூபிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கக்கூடிய டாபிக் ராக்கெட் ப்ரொப்பல்சன். ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. ப்ரொப்பல்சன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்டு on the law of conservation of linear moment as well as Newton third law of motion. ராக்கெட் ஏவுதல் வந்து நியூட்டனுடைய 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டுக்கும் பயன்படுகின்றது. இரண்டையும் வச்சு தான் ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3ஆம் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளினுடைய மீது செயல்படக்கூடிய விசைக்கு சமமான எதிர்விசை செயல்படும் அப்படிங்கிறது நியூட்டனுடைய தேர்ட் லா. அதே மாதிரி உந்த அழிவின்மை விதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விசையானது இழக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன உந்த அழிவின்மை விதியில் என்ன சொன்னோம், மாஸ் வந்து குறைய குறைய அதனுடைய வெலாசிட்டி அதிகமாகும். மாஸ் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி குறையும் அப்படிங்கிறது ஒரு கருத்து சொன்னோம். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே இந்த ராக்கெட்டில் ஃபில்டு வித் ஃபியூல், அது வந்து எய்தர் வந்து லிக்யூட் ஆர் சாலிட் வந்து ப்ரொப்பலண்ட் டேங்கில் பல்வேறு அடுக்குகளில் இந்த எரிபொருள்கள் நிரப்பப்பட்டிருக்கும். அவை வந்து when the rocket is fired, this fuel is burned and hot gas is ejected with the high speed of nozzle of the rocket. அப்போ எரியூட்டப்பட்டவுடன் என்ன ஆகும், வெப்ப வாயுக்கள் வந்து ராக்கெட்டினுடைய வால் பகுதியிலேருந்து அதிக திசைவேகத்துடன் வெளியேறும்போது அது என்ன பண்ணுதுன்னா மிக அதிக உந்தத்தை உருவாக்குது. அப்போ அந்த உந்தத்தை சமப்படுத்துறதுக்காக இந்த இடத்துல நியூட்டனுடைய தேர்ட் லா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ அதுக்கு சமமான எதிர் உந்து விசை எரிக்கூடத்துலேருந்து, அதாவது கம்பஷன் சேம்பர் உருவாகி ராக்கெட்டை மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி அனுப்புகிறது. அதாவது டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கம்பஷன் சேம்பர் விச் மேக்ஸ் த ராக்கெட் ப்ரொஜெக்ட் ஃபார்வேர்டு அப்படிங்குது. While the motion in the mass of the rocket gradually decreased until the fuel is completely burned out. அதாவது ராக்கெட் உயர பயணிக்க அதில் இருக்கக்கூடிய எரிபொருளுடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ உந்த அழிவின்மை விதிப்படி என்ன சொன்னோம், நிறை குறைய குறைய அதனுடைய திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அந்த வகையில் the mass of the rocket decrease with the altitude, which result in the gradual increase in the velocity of the rocket. At one stage it reached the velocity, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வந்து அதனுடைய திசைவேகத்தை பெற்றுச்சு, which is sufficient to just escape from the gravitational pull of the earth. அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுதுன்னா திசைவேக உச்ச மதிப்பை பெற்று அது வந்து வளிமண்டலத்தை விட்டு வெளிச்செல்கிறது. அந்த திசைவேகத்துக்கு பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி, அதாவது விடுபடு வேகம் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷன், ஈர்ப்பியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நியூட்டனின் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. இப்போ இரு வேறுபட்ட M1ங்கிறது ஒரு மாசு, ஒரு நிறை கொண்ட பொருள், M2ங்கிறது ஒரு நிறை கொண்ட பொருள். ரெண்டு பொருட்கள் இருக்குது. இந்த ரெண்டு பொருட்களுக்கும் இந்த நிறை மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொது ஈர்ப்பியல் விதிப்படி இது நேர்விகிதத்தில் இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸு. ஆனால் இதனுடைய மையத்திலிருந்து இதனுடைய மையம் வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவுக்கு இருமடியில் எதிர் விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், M1 வந்து ஃபஸ்ட்டு இதோடைய இது வந்து M1,
m2ங்கிறது இதனுடைய m2 இது மாஸு. be the mass of two bodies A and B placed r meter apart in the space. அது என்ன பண்ணுது, ரெண்டும் வந்து வளிமண்டலத்தில் வந்து இந்த இடத்துல இந்த தொலைவில் வைக்கப்பட்டிருக்கு. சரியா? விசை விதி என்ன சொல்லுது, விசையானது நிறைகளுக்கு நேர்விகிதத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. அதே அதனுடைய தொலைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்விகிதத்தில் இருக்குது. எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r² கொடுத்துருக்காங்க. r² ஆனது ஆர்னா இருபடி. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 × m2/r²ன்னு வருது. இந்த இடத்துல இந்த ப்ரொப்போர்ஷனில் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாற்றுறதுக்காக இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஜி வந்து யூனிவர்சல் கிராவிடனல் கான்ஸ்டன்ட், எப்பயுமே இது வந்து மாறாதது. அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் (10⁻²) அப்படிங்கிறது இதனுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜி, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம் அப்படிங்கிறது. when you throw any object upward, it is velocity ceased at a particular height and then it falls down due to the gravitational force of the earth. அதாவது ஒரு பொருளை மேல் நோக்கி நம்ம வீசினோம்னா புவியீர்ப்பு விசையினுடைய தாக்கத்தினால, அதாவது அதனுடைய புவியீர்ப்பு விசைனா காற்றை வந்து ஃப்ரிக்ஷன் ஆக்கிட்டு, அதாவது காற்று தடையில் அது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதனுடைய திசை வேகம் போயிட்டே இருந்து படிப்படியாக குறைஞ்சி ஒரு புள்ளியில் சுழியாகும். அப்படி சுழியாகும்போது அது அடுத்ததாக எங்கே வரும்னா கீழ் நோக்கி விழ தொடங்கும். The velocity of the object keep changing as it falls down. அந்த திசைவேகம் குறைஞ்சதுக்கப்புறம் மாற்றமானோன்னா அது கீழே விழ ஆரம்பிக்கும். This change in velocity must be due to the force acting on the object. அந்த வெலாசிட்டி மாற்றம் வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த பொருளின் மீது ஏற்பட்ட முடுக்கம்தான். The acceleration of the body is due to the earth gravitational force. அது எதனால் ஏற்படுது, புவியீர்ப்பு விசையின் காரணமாக அதில் ஏற்படுது. இப்படி அதனுடைய திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை தான் நம்ம முடுக்கம்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் as ஆக்சிலரேஷன் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கம், அல்லது அது வந்து என்ன சொல்கிறேன், ஆக்சிலரேஷன் டியூ டு த கிராவிட்டி ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் as ஸ்மால் ஜி. அதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் செகண்ட் பவர் ஆஃப் -2 அப்படிங்கிறது தான் அதனுடைய அலகு. மீன் வேல்யூ, அதாவது சராசரியாக இந்த முடுக்கத்தினுடைய அளவு என்னன்னு கேட்டிங்கன்னா 9.8 மீட்டர் செகண்ட் பவர் ஆஃப் -2 ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். நிலத்தின் மீது வந்து புவியின் மீது வந்து இந்த அளவு வந்து இதுதான் 9.8 மீட்டர் செகண்ட் பவர் ஆஃப் -2. This means that the velocity of the body during the downward free fall motion varies by 9.8 meters power of -2 for every 1 second. ஒவ்வொரு வினாடி விழும்போதும் இதனுடைய அளவில் மாற்றம் பெறும். ஆக இந்த ஜியினுடைய மதிப்பு புவியில் எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்காது. உயர்ந்த மலை உச்சிலையும் சரி, கடல் மட்டத்திலையும் சரி, இது வேறுபட்டு காணப்படும். அடுத்ததாக ரிலேஷன் பிட்வீன் ஜி அண்டு கேபிட்டல் ஜி. when the body is rest on the surface of the earth, it acts upon by the gravitational force of the earth. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிளாக இருக்கிறது, இது புவியாக வச்சுக்கிறோம். இது புவியின் மீது செயல்படக்கூடிய ஒரு பொருள். இதனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எம்மு, இதனுடைய இது வந்து நிறைய வந்து கேபிட்டல் ஸ்மால் எம்முன்னு வச்சுருக்கோம். இந்த மையப்பகுதி, புவியினுடைய மையப்பகுதியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மையப்பகுதியினுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம், இந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா 6378 கிலோமீட்டர், தோராயமாக 6400 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. இந்த புவியினுடைய மையத்திலேருந்து பொருளில் இருக்கக்கூடிய மையம் இருக்கக்கூடிய தொலைவு தான் நம்ம நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசை அப்படின்னு பார்க்கும்போதிங்கன்னா F = கேபிட்டல் G கேபிட்டல் M ஸ்மால் m/r² அப்படிங்கிறது வரும். ஈர்ப்பியல் விதியில் நம்ம வந்து இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு தரம் பாருங்கள். இது பொருட்களிடையே உள்ள
நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலையும் அதன் மையங்களில் உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும்னு நம்ம படித்தோம் இல்லையா, அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே போல் இரண்டாம் விதிப்படி, நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி பார்த்திங்கன்னா, விசையானது பொருளின் நிறைக்கும் முடுக்கத்திற்கும் உள்ள பெருக்கல் பலனாகும் அப்படின்னு. இதில் இரண்டாம் விதி என்ன சொல்லியிருக்கு, F = ma சொல்லியிருக்கு. எம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேஷன். இது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு செயற்கையாக செய்யப்படுகின்ற ஒரு விசையினால் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு ஏ குறிப்பிடுறோம். இந்த இடத்துல வந்து புவியீர்ப்பு விசையினால் ஏற்படக்கூடிய முடுக்கங்கிறனால இங்கே எம்ஏக்கு ஈக்குவலண்ட் எதுனா எம்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எம்ஜிங்கிறது இப்போ இந்த இடத்த எடையை குறிக்கிறது, சரிங்களா? ஏன்னா இது வந்து புவியீர்ப்பு முடுக்கம், அதனால் இது எடையை குறிக்குது. இது வந்து புவியீர்ப்பு விசையினால், இது வந்து நியூட்டன்கிற அலகால் அளக்கப்படும். இப்போ சமன்பாடு 1.11 1.12 இது ரெண்டையும் வந்து நம்ம சமன் செய்கிறோம். இது என்னது, 1.11 என்ன, ஜி கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயருங்கிறது இது பொது ஈர்ப்பியல் விதி, அதனுடைய சமன்பாடு. இது வந்து இரண்டாம் விதி, சரிங்களா? இந்த ரெண்டையும் சமன்படுத்தும் போது ஸ்மால் எம்க்கு ஸ்மால் எம் கேன்சல் ஆகிடும். அப்போ இருக்கிறது என்னென்னா ஸ்மால் ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்ட்டு எம் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் உள்ள தொடர்பை நிர்ணயிக்குது. பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புவியினுடைய நிறை. புவியினுடைய நிறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா வேணும். அதாவது m = g r²/g அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான ஃபார்முலா g = G × M பை r² ஃபார்முலா தான் வந்து இதுக்கும் வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த r² வந்து வகுத்தலில் இருக்கிறது அந்த சைடு வரும்போது பெருக்கலாக மாறுது. அப்போ g × r² வந்துடுது. இந்த m அப்படியே இங்கே வச்சுக்கிறோம். இதாட்டு இருக்கிற g வந்து கீழே வந்துடும். அப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா உருவாயிருக்கு. இதில் ஸ்மால் ஜி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஜி அதனுடைய மதிப்புகளை பிரதியிட்டோம்னா நமக்கு புவியினுடைய நிறை மதிப்பு கிடைக்கும். ஸ்மால் ஜியுடைய வேல்யூ வந்து 9.8, r²உடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6400 அல்லது 6378 அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வேல்யூ பை ஜியினுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது ஈர்ப்பியல் மதிப்பு, அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஜியோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 6.674 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் (−2) அப்படிங்கிற ஃபார்முலாவை அந்த வேல்யூ வந்து இதில் பிரதியிட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு என்னென்னா m = 5.972 × 10⁻24 கிலோகிராம்னு கணக்கிடப்படுது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். புவியீர்ப்பு முடுக்க மாற்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஈர்ப்பு முடுக்க மாற்றம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சின்ஸ் ஜி டிபெண்ட் ஆன் த ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த், அதாவது புவியினுடைய மதிப்பு ஆரத்தை சார்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r² அப்படின்னு இருக்கு. புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதி, அதாவது என்னது ஈக்குவேட்டர் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளதனால் புவியினுடைய ஆரம் வந்து அப்போ பார்த்திங்கன்னா புவியினுடைய சைஸ் ரவுண்டாக இருக்குது அப்படின்னா இந்த ஆரம் வந்து அதிகமாக இருக்கும் எங்கே ஈக்குவேட்டர் ரீஜனில். அதே துருவ பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த போலார் ரீஜனில் ஆர மதிப்பு குறைவாக இருக்கும். அதனால் ஈர்ப்பு முடுக்கம் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள், ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அதாவது இது வந்து ஆரத்தோட கம்பேர் பண்ணும்போது எதிர் விகிதத்தில் இருக்குது. நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேலே ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அல்லது ராக்கெட்டில் போகிறோம் அப்படின்னா மேலே போக போக ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் வரைக்கும் தான் புவியீர்ப்பு முடுக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்காது, அங்கே போனோம் நம்ம மிதக்க ஆரம்பிச்சிருவோம். அதுபோல் எர்த்தனுடைய டீப் ரீஜனுக்கு போகிறோன்னு வச்சுக்கோ. when you move deep below the surface of the earth the value of the g reduced, அந்த வேல்யூ வந்து புவிக்கு அடியில் போகும்போதும் குறையும். புவியின் மையத்தில் ஜியினுடைய மதிப்பு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்,
அப்புறம் ராக்கெட் ப்ரொப்பல்சன், கிராவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன், acceleration due to the gravity, relation between small g and capital G, அப்புறம் மாஸ் ஆஃப் த எர்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது, வேரியேஷன் ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு த கிராவிட்டி ஆகியவற்றை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் எதனாச்சும் மாற்றங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேல்யூவான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ சேனலை பார்த்துட்ருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.